குரு வாழ்க, குருவே துணை. மனித குலம் உய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர் பெருமக்களையும், இன்று நம்மோடு சூட்சுமமாய் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி, அறிவில் சிறந்த அறிஞர் பெருமக்களே, அன்பும் கருணையுமான இறைவனின் திருவுருவங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு நாள், நல்லதொரு சிந்தனை. பொங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சக்கரை பொங்கல் பொங்கி கரும்பு சாப்பிட்டு, இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா, கிராமங்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு விடுவாங்க, இந்த மாடுகளை அலங்கரித்து அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நாம் ஒரு வேதாத்ரிய அன்பர்களாக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது இந்த சூட்சும பொங்கலை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. பொதுவாக பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது பண்ட ஈகையே பண்டிகை அப்படிம்பாங்க மகரிஷி. பண்ட ஈகை. அந்த காலத்துல இந்தியாவில் ரெண்டு பண்டிகை தான் பெரும்பாலும். தென்னிந்தியாவில் பொங்கல் பண்டிகை, வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை. இது என்ன அதனுடைய தாற்பயம்? பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தை மாதத்துல அந்த அறுவடை செய்து, அப்பெல்லாம் 1 போகம் 2 போகம் 3 போகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் குறிப்பாக இந்த தானியங்கள் விளைவிக்கிறக்கூடிய போகத்துல அறுவடை செய்யக்கூடிய மாதம் தை மாதம். ஸோ தை மாதத்துல அறுவடை செய்து அந்த பண்டத்தை ஈகையோடு உழைத்த அனைவருக்கும் பகிர்ந்து அளித்து அதை பயன்படுத்தி மகிழ்வதுதான் பண்ட ஈகையே பண்டிகை. அப்ப தென்னிந்தியாவில் இந்த தை மாதத்தை ஒட்டி அறுவடை செய்யறதுனால பொங்கல் பண்டிகை. வட இந்தியாவில் அது அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்துல வரும். அது தீபாவளி பண்டிகை. அங்க கோதுமை அறுவடை செய்து அதை பண்ட ஈகையோடு பங்கிட்டு கொடுத்து எல்லாருமே இன்புற்றிருப்பதற்காக ஏற்பாடு செய்தது தீபாவளி பண்டிகை. பின்பு எல்லாரும் இங்க இருக்கிறவங்க அங்க போயிட்டாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வந்தாங்க. அப்ப எல்லா பண்டிகைகளும் பரிமாறப்பட்டது. அப்புறம் குளோபலைஸ்ட் ஆன பிறகு உலகம் முழுக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளும் இப்ப நம்ம பண்டிகைங்கிறத மறந்து, பண்ட ஈகை அப்படிங்கிறத மறந்து, இப்ப பொங்கல் திருவிழா, தமிழர் திருநாள் அப்படி நம்ம திருவிழாவாக மாற்றிட்டோம். ஆக்சுவலா அது திருவிழா கிடையாது, பண்ட ஈகை பண்டிகை. அப்ப பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். விவசாயத்தை சார்ந்த, விவசாயத்தினால் பயன்படக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். நிலம் திருத்தி விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பலன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்ட ஈகை பொங்கல் நன்னாள் மாதிரி சொல்றாங்க. நிலத்தை திருத்தி, அதாவது நிலத்தை திருத்தினதுங்க உழவு செய்வாங்க. ஏர் போட்டு உழவு செய்து அதுல விதைத்து வளர்ந்த அந்த நெல்லை அறுத்து அந்த நெல்லை வயல்ல வச்சு புடைத்து எடுத்து வீடு கொண்டு வந்து மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டாடக்கூடிய பண்ட ஈகை தான் பொங்கல் நன்னாள் மாதிரி சொல்றாங்க. நிலம் திருத்தி விதைத்துழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பலன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்ட ஈகை பொங்கல் நன்னாள். அப்ப அந்த மாதிரி ஒரு பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடணும் மாதிரி சொல்றாங்க. நலம் விளங்க நாடு பொங்க, நல்ல வாழ்வை நீங்கள் எய்த, புலன் ஒடுக்கி போதை பொங்கும் பூரிப்போடு வாழ்த்துகின்றேன். எப்படி வாழ்த்துறாங்க மகரிஷி? இந்த நாடு நலம் பெறணும், நாம எல்லாரும் நல்ல வாழ்வை அடைய வேண்டும். இந்த புலன் ஒடுங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பேரின்ப நிலை இருக்கு இல்லையா, அது ஒரு அதான் சொல்லுவாங்க, இந்த மது அருந்துகிறவர்களுக்கு ஒரு போதை வரும். அந்த போதை அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி உணர்வை கொடுக்கும், ஆனா அது துன்பத்தை கொடுக்கும். ஆனா அந்த புலன் ஒடுங்கி அந்த இறைநிலையோடு
நாம் மனம் ஒன்றும் போது அதுல ஒரு பேரின்ப நிலை வரும் பாருங்க. அத ஒரு போதை மாதிரி மகரிஷா சொல்றாங்க. அந்த போதை துன்பம் தராத போதை. பொதுவாக எந்த போதையும் வேண்டாம் தான், பட் அது அந்த போதைங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பேரின்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அந்த பேரின்ப நிலையிலிருந்து பூரிப்போடு வாழ்த்துகின்றேன் அப்படின்னு மகரிஷி சொல்றான். அப்ப நாம அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்கும் ஏகாந்தமாய் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை உணரும் பொழுது மனம் பூரிப்படையும், உள்ளம் பூரிப்படையும். அந்த உள்ளம் பூரிப்படைவதற்கு நாம் இறைநிலையோடு கலந்திருந்து அந்த பொங்கலை பொங்க வேண்டும். எது பொங்கல்? நம்முடைய உள்ளம் பொங்க வேண்டும். எந்த பூரிப்புல? இறைநிலையோடு மனம் கலந்து இறைநிலை நான் என்பதை உணர்ந்து கொண்ட பூரிப்போடு பொங்க வேண்டும். இப்ப எங்கும் நிறைந்த ஏகாந்த நிலை அறிந்து பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம். அப்படி நாம அந்த மனமானது உள்ளமானது இறைநிலையோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த இறைநிலையே நானாக இருக்கிறது, இறைநிலையே அனைத்துமாக இருக்கிறது, இறைநிலையே அனைவருமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம உணரும் பொழுது இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதன் ஏதோ ஒரு வகையில தன்னை பின்னப்படுத்தி கொண்டு, பேதப்படுத்தி கொண்டு, பிரிவுபடுத்தி கொண்டு துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு சில நாடுகள்ல, இப்ப இந்தியா மாதிரி நாடுகள்ல ஜாதி மத மொழி இன இந்த பேதங்கள்லாம் இருக்கு. சில நாடுகள்ல சாதி பேதம் இருக்காது, ஆனா மத மொழி இன பேதம் இருக்கும். சில இதுல சாதி மதம் இருக்காது, ஆனா மொழி இன தேச பேதங்கள் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில மனிதன் பேதங்களை வளர்த்து கொண்டு, பிரிவுகளை வளர்த்து கொண்டு துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப அதெல்லாம் மாறணும் அப்படின்னா நாம அந்த இறையுணர்வு பெற்று, அந்த இறையுணர்வு பெற்றதுல இறைநிலையே நானாக இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது, அனைவருமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இன்றுள்ள சாதி மத மொழி இன தேச பேதங்கள் எல்லாம் போக்கி என்றும் எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்னா, இந்த உணர்ந்த நிலையிலே அனைவரும் ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் ஒன்று கூடி ஒரே ஆட்சி காண்போர் அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள். இப்ப பொதுவா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதை என்ன நினைப்போம்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வது, அதனால் அது தனிப்பட்ட ஒருவரை, ஒரு மனிதனை சார்ந்தது அப்படின்னு தான் பொதுவா நாம கருதுவோம். இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய ஆன்மா எது அப்படின்னு நான் எனக்குள்ளார பார்க்கிறேன். இந்த சேர்மா செல்வராஜ் என்பது ஒரு உடலா அப்படின்னு பார்க்கிறேன். இல்ல, சேர்மா செல்வராஜ் என்பது என்னுடைய பெயர். யாருடைய பெயர்? என்னுடைய பெயர். அப்ப நான் வேற, இது இந்த உடம்பை குறிக்கிறதா? யாரோட? என்னுடைய உடம்பை குறிக்கிறதா? என்னுடையது அப்படின்னா என்னுடைய பெயர், என்னுடைய உடம்பு, என்னுடைய உயிர், என்னுடைய மனம். அப்ப நான் என்பது எனது பெயர் அல்ல, எனது உடல் அல்ல, எனது உயிர் அல்ல, எனது மனம் அல்ல. நான் என்பது அறிவாகிய தெய்வம். அப்ப இந்த அறிவாகிய தெய்வம் தான் அனைவருமாக இருக்கிறது. அப்ப ஆதி அறிவின் பூரணம், அந்த பூரணமான ஆதியாக அறிவே நானாக, அனைத்து உயிராக, அனைத்து மக்களாக இருக்கிறது என்பதை உணரும் பொழுது ஆன்மீகம் என்பது என்னை மட்டும் சார்ந்ததல்ல, எனக்கு மூலமான இறைவனை, இறைநிலையினுடைய பகுதியான மக்களை, இயற்கையை, சமுதாயத்தை அனைத்தையும் குறிப்பதுதான் ஆன்மீகம். அப்ப இந்த ஆன்மீக உணர்வு பெற்றவர்கள், ஆன்ம உணர்வு பெற்றவர்கள் அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் ஆற்றக்கூடிய செயல்களை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அனைத்து உயிரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த உணர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு உலகுக்கு ஓராட்சி, ஓர் உலக ஆட்சின்னு மகரிஷி சொல்லக்கூடாது, ஓர் உலக ஆட்சி, உலகுக்கு ஓராட்சி என்றைக்கு காண்கிறோமோ,
ஏன்னா பல ஆட்சி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் சிக்கல் தான். இப்ப பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. இப்ப ட்ரம்ப் போய் வெனிசுலாவை போய் கேப்சர் பண்ணிட்டாங்க. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் அங்க உள்ள ஆட்சி தலைவர்கள் இந்த உயிரிய உள்ளுணர்வாய் பெறாததுனாலே ஆங்காங்கு பிரச்சனையை உருவாக்கி பல மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கார். அப்ப இது எல்லாம் மாறணும்னு சொல்லும் போது, ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஒரே ஆட்சியை காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள். அப்பதான் அந்த அறிவிலே முழுமையடைந்ததாக அர்த்தம் என்று மகர்ஷி கூட. சோ ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட மனிதன் சார்ந்தது மட்டுமல்ல. ஆன்மீகம் என்பது உலகம் சார்ந்தது, மனிதன் சார்ந்தது, சமுதாயம் சார்ந்தது, இயற்கை சார்ந்தது, அனைத்துமானது. அப்ப இது வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நமக்குலாம் வயசாகி போச்சு, நம்மகிட்ட மகர்ஷியோட தத்துவங்கள்லாம் சொன்னா எல்லாம் சரிதாங்க, நல்லாதான் இருக்கு, அதனால பிராக்டிக்கலா கொஞ்சம் சிரமங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். உலக சமாதானம் சாமி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுல உலக சமாதான திட்டங்கள் பல சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அப்படிலாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா இந்த நம்மள மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள்லாம் இருக்காங்களே, நான் வயதானவர்கள் இல்லைங்க, நான் கொஞ்சம் யங்கு தான், கொஞ்சம் வயதானவர்கள், ரியலா வயதானவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் சாத்தியப்படாதுங்க, இது ப்ராக்டிக்கலா சரி வராதுங்க அப்படிலாம் நினைப்பாங்க. அதற்கு மகரிஷி ஒரு வழி சொல்றாங்க. உலக குழந்தைகள் எல்லோரும் ஓரினமாய், இந்த உலகத்துல குழந்தைகள்கிட்ட அதை கொண்டு போகணும். பாலரில் மாற்றம் எளிது, வயசானவன்கிட்ட மாத்துறது கஷ்டம். அப்ப உலக குழந்தைகள் அனைவரும் ஓரினமாய் இலர் உடையார் எனும் பேதம் இல்லாமல், இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பேதம், ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம குருகுலத்தில் பல கலைகளை பயின்று, குருகுலங்கிறது ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு இடத்துல போய் தங்கி படிச்சுட்டு வர்றது, அது இல்லைங்க குருகுலம். அது 10 நாள் 20 நாள்ல என்ன மாற்றம் வந்துடும், அங்க இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும்னு தோணும். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி பழைய ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடுவாங்க. அது இல்லை. ஆனா உலக குழந்தைகளுக்கே கொண்டு வந்துடணும். அதாவது மயிர் சொல்ற மாதிரி ஒரு 3 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கூட இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அறிஞர்கள் எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி குருகுலத்துல பல கலைகளை பயின்று பண்பால் உலகை திருத்தி, இந்த உலகத்தையே மாற்றி நலம் பெருக்கும் நன்னாளே, என்னைக்கு இந்த உலகத்துல குருகுல கல்வியின் மூலமாக உலகம் திருந்தி, பண்பால் உலகம் திருந்தி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து நலத்தோடு வாழ்கிறார்களோ அன்றைக்குத்தான் உண்மையிலேயே நாடனைத்தும் பொங்கும் நாள் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஆட்சி, மதம், பொருள் என்ற துறைகள் 3. இப்ப இந்த குழந்தைகளுக்கு குருகுல கல்வி இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும்? இப்ப நாம ஒரு தனி மனிதனாக நாம தவம் செய்யலாம், 4 பேருக்கு அதை சொல்லி கொடுக்கலாம், இந்த அறிவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், முடிந்த அளவுக்கு உடல் உழைப்பால் பொருளால் அறிவின் ஆற்றலினாலே தொண்டு செய்யலாம் ஒரு தனி மனிதனாக. ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் வர முடியும்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள், அந்த தவ முடிவுல நம்ம டெய்லி பாடுறோம் பாருங்க, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாக வேண்டும், உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும், உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் அப்படின்னு தினமும் நாம இந்த கவி பாடுறோம், உலக நல வேட்புன்னு. அதுல உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல், அந்த உயிரறிவை பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் பெற்றாங்க அப்படின்னா அப்ப உலக அனைத்து நாடுகள் இல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். அந்த பேதம் மறந்து ஓருலக கூட்டாட்சி வந்துடும். ஓருலக கூட்டாட்சி வந்துருச்சுன்னா உலகத்தை
பொருளை கூட்டாச்சு வலுவா வந்துருச்சுன்னா உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ்வார்கள். அப்படி உழைத்துண்டு வளம் காத்து வாழ்ந்தான்னா மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுயும். அப்ப அது வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது மகரிஷி தன்னுடைய பொங்கல் வாழ்த்துல சொல்றாங்க, ஆட்சி, மதம், பொருள் என்ற துறைகள் மூன்றை அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கும் காட்சியினை உலகெங்கும் உள்ள மக்கள் காணும் நாளே இன்பம் பொங்கும் நாள் அப்படிங்கிறார். உண்மையான பொங்கல் என்னைக்கு வருதுன்னு சொல்றாங்க மகரிஷி. உண்மையான பொங்கல் ஆட்சி, மதம், பொருள் என்ற துறைகள் மூன்றை அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கும் காட்சியினை உலகெங்கும் உள்ள மக்கள் காணும் நாளே இன்பம் பொங்கும் நாள்ங்கிறார். அதாவது மகரிஷிட்ட ஒரு முறை அமெரிக்கா போயிருந்த போது அங்க இருந்த ஒரு அறிஞர் கேள்வி கேட்டாங்க, சாமிஜி நீங்க உலக சரித்திரத்தை படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாமிஜி சொன்னாங்க, நான் உலக சரித்திரத்தெல்லாம் படிச்சது இல்லைங்க, ஆனா உலக சரித்திரம்னா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. என்ன சொல்லுங்க சாமி? பேராசை பிடித்த பொருளாதாரவாதிகள், மூட நம்பிக்கையை வளர்க்கும் மதவாதிகள், பதவி வெறி பிடித்த அரசியல்வாதிகள் என்ற 3 துறை தலைவர்களால் சீரழிக்கப்பட்டதே உலக சரித்திரம் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவி வெறி, நான் தான் சிஎம் ஆகணும், நான் தான் பிஎம் ஆகணும், உலகமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதவி வெறி, உலகத்திலே நான் தான் நம்பர் 1 பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார பற்று, மக்களை பிரித்து மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து மத தலைவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு அதன் மூலமாக பிழைப்பு நடத்தும் மதவாதிகள், மூட நம்பிக்கையை மக்கள் மனதிலே விதைத்து அதன் மூலமாக பலன் காணக்கூடிய மதவாதிகள், இந்த 3 துறைகளை சேர்ந்தவர்களால் தான் உலக சரித்திரமே சீரழிக்கப்பட்டிருக்கு. நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 துறை தலைவர்களால தான் உலகத்துல பல போர்களும் நடந்திருக்கும். இலங்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையில போர் வந்தது காரணம் என்ன? அந்த மத துறவிகள் அன்பை பொதித்த புத்தரின் பெயரால் மதத்தை உருவாக்கி புத்தமும் இந்து மதமும் மோதி கொண்டதனுடைய விளைவுதான் மதத்தின் அடிப்படையில தான் இனவாதம் அங்க உருவானது. இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா மதம் தான். அப்ப இந்த அரசியல் மத பொருளாதார தலைவர்களால தான் இன்னைக்கு உலகம் இதுவரைக்கும் மோசமாயிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் மாறணும், என்ன செய்யணும்? ஆட்சி, மதம், பொருள் என்ற துறைகள் மூன்றை அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கும் காட்சியினை உலகெங்கும் உள்ள மக்கள் காணும் நாளே இன்பம் பொங்கும் நாள் அப்படிங்கிற. உலகத்துல இருக்கிற எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அறிஞர்களாக இருக்க வேணும். அறிஞர்கள் மீன்ஸ் உயிருணரை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள், தான் தனது என்ற பேதம் இல்லாமல் நாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள், அனைவரும் ஒன்று என்ற எண்ணம் கொண்டவர்கள். சோ அந்த மாதிரி அவங்க வரணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் ஒவ்வொருவரும்? அது என்ன உடனே போய் எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்கப்பா டொனால்ட் ட்ரம்ப் வாங்க உனக்கு ஒரு தீட்சை கொடுத்துட்றேன், ஸ்டாலின் வாங்க உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுத்துட்றேன், மோடி வாங்க உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்றோம், அப்படி ஒவ்வொருத்தருக்கான் தீட்சை கொடுத்து சரி பண்ணிடலாமா? அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நல்லதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது நல்லதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மனவளக்கலை என்பதும் ஸ்கை யோகா என்பது சமுதாயத்திற்கு தேவை, இது சிறந்தது நல்லது என்பது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். தெரிந்தும் ஏன் இதை அமுல்படுத்த மாட்டாங்க? நான் சிங்கப்பூர்ல இருக்கும் பொழுது ஒரு அன்பர்கிட்ட, நல்ல அன்பர், நல்ல சிந்தனையாளர், அவர்கிட்ட சொல்லுவேன், ஜி நீங்க வாங்க மன்றத்துக்கு வாங்க, பயிற்சி எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிம்பேன். அவர் சொல்லுவாரு, எல்லாம் நல்லதுதான் ஜி, ஆனா எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை அப்படிம்பாரு. இல்ல நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க, சும்மா வாரத்துல ஒரு நாள் ஏதோ லீவுனால ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு போங்க அப்படிம்பேன்.
அப்ப அவர் சொல்றாரு, இல்ல ஜி, நான் உங்க மன்றத்துக்கு வந்தேன்னா நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஆனா மன்றத்துக்கு வரும்பொழுது மட்டும் அது பண்ணாம வாங்க, மற்றபடி உங்களை நீங்க பண்ணக்கூடாதுலாம் நாங்க கம்பல் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அடுத்து அவர் சொன்னாரு, அதான் ரொம்ப ஹைலைட். என்ன சொன்னாருன்னா, அது இல்ல ஜி, நான் உங்க மன்றத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டுருவேன், கெட்ட பழக்கம்லாம் போயிடும், அதனால நான் உங்க மன்றத்துக்கு வரல அப்படின்னாரு. அப்ப தெளிவா இருக்கிறாரு. என்னது, மன்றத்துக்கு போனா நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு தெளிவு இருக்குது. நான் திருந்தக்கூடாதுங்கிறதுக்காகவே மன்றத்துக்கு வரமாட்டேன். அப்ப எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள், மதவாதிகள், பொருளாதாரவாதிகள், இந்த மனவளக்கலை என்பது ஒரு அத்வைதம், இது ஜாதி மதம் இன மொழி கடந்த ஒரு தத்துவம், நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்களால் முன்மொழியப்பட்டதை விஞ்ஞானபூர்வமாக எளிமையாக வேதாத்திரி மகர்ஷி கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா இது அமுல்படுத்தியாச்சுன்னா மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியால் மக்கள் மயங்கி விட மாட்டார்கள், மக்கள் தெளிவுக்கு வந்துருவாங்க. மக்கள் தெளிவுக்கு வந்துட்டா நாம அவர்களை அடிமை நிலையில வைத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்த சில தலைவர்கள் தான் இந்த மனவளக்கலையை பரவ விடாமல் ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. இதை மாத்துறதுக்கு என்ன வழி? மகர்ஷி எல்லாத்துக்கும் வெறுமனே தியரியா சொல்லிட்டு போல பல வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன செய்யணும் அப்படி சொல்லும்போது, சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி. அது யார்கிட்ட அந்த கடமை கொடுத்திருக்கிறார்? நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்படி எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்படி? சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி. சும்மா இதை செய்யுங்க, மனவளக்கலைக்கு வாங்க, யோகா செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, காயக்கல்பம் பண்ணுங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஏன், எதற்கு, எப்படி என்று தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? செயலாலும் தொண்டாற்ற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். மகர்ஷி அடிக்கடி சொல்லுவாங்க, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது முக்கியம் இல்லை, அதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து அதை உணர்ந்து கற்பிக்கணும். இப்ப சொல்லி கொடுக்கறதுல ரெண்டு வகை இருக்குதுங்க. வெறுமனே தியரியா படிச்சுட்டு சொல்லி கொடுக்கறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல இதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அந்த ஆசிரியர் என்ன செய்வாங்க, அந்த சிலபஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சிலபஸை நாள் நல்லா படிச்சு அதை படிச்சதை கொண்டு வந்து மறுநாள் மாணவர்கள்ட்ட சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அந்த கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பாடத்திட்டத்துல என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே தவிர கடைபிடித்தல் அதில் கிடையாது. ஆனால் மனவளக்கலையை பொறுத்தளவு கற்றல், கடைபிடித்தல் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கடைபிடிக்கும் பொழுதுதான் அதை உள்ளுணர்வா உணர முடியும். இப்ப நான் இந்த மனவளக்கலை செய்யறதுல இந்த நன்மை இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தால்தான் நான் தைரியமாக சொல்ல முடியும். உடற்பயிற்சி செய்ய உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க, இதை எப்ப நான் சொல்ல முடியும்? தினமும் உடற்பயிற்சி செய்து அதனுடைய நன்மையை நான் உணர்ந்திருந்தால் தைரியமா சொல்லலாம். இல்லாட்டி எப்படி சொல்லுவோம்? அந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சா நல்லதுன்னு சாமிஜி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஏன்? அது என்னோட தான் மாறல. காயகல்பம் செய்தால் கருவிலே திருவுடைய குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படிங்கிறத நான் காயகல்பம் செய்து பார்த்து உணர்ந்தாதான் தைரியமா சொல்ல முடியும். அப்படி நான் உணராத போது அதை எப்படி சொல்லுவேன்? சாமி சொல்லி இருக்கிறார், இறைநிலையே அனைத்துமாக இருக்கிறது, இறைநிலையே சுத்த வெளியே இறை தோள்களாக, விண்தோள்களாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, பிரபஞ்சமாக, ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு உள்ள மனிதனாக அனைத்துமாக வந்திருக்கிறது என்ற இறை தத்துவத்தை நான் உணர்ந்தால் தைரியமாக ஆமா இப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். நான் உணராத போது நம்பிக்கையின் அடிப்படையில் வேண்டுமானால் சாமிஜி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப சாமிஜி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அது என்னோட தான் இன்னும் மாறல. அதாவது சொல்லால் மட்டும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கருத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், செயலிலே நான் அதை கொண்டு வரவில்லை. அப்ப நான் உணர்ந்தால்தான் அது செயலாக மலரும். அப்ப தொண்டாற்றும் போது எப்படி தொண்டாற்றணும்? கற்று கடைபிடித்து தொண்டாற்ற வேண்டும்.
உடனே நமக்கு இன்னொரு இது வந்துடும், ஓ அப்படின்னா கடைப்பிடிக்காட்டி தொண்டாற்ற கூடாதா, அப்ப நாங்க எப்ப உணர்ந்து கடைப்பிடித்து உணர்வது, அப்புறம் எப்ப தொண்டாற்றுவது, அது நடக்கிற காரியமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுக்கு மகரிஷி செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, நான் உணர்ந்து ஓதினேன், நீங்கள் ஓதி உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், சில விஷயங்கள் நமக்கு உணர்வாக நாம் செயல் செய்து உணர்ந்திருப்போம், அவற்றை கற்றல் கடைப்பிடித்தல் கற்பித்தல் என்று சொல்லலாம். சில விஷயங்கள் நாம் இன்னும் உணராத போது அது குருவை நம்பி குருவின் வார்த்தைகளை நமது வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு ஓதி உணர்ந்து கொள்ளலாம். அப்ப 2 ஆப்ஷன் சாமிஜி கொடுத்துட்டாங்க. கவலைப்படாதீங்க, நீ உணரலன்னு கவலைப்படாத, நீ ஓதிக்கொண்டே இருந்தால் நீ உணர்ந்து விடுவாய் என்று அதற்கான வழியையும் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. அப்ப சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி, சொல்லால் கருத்தால் நம்முடைய செயல்களால் தொண்டு செய்து இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம். இவங்களுக்கு பெரிய பணக்காரங்க, இவங்க ஏழைகள், இவங்க படிச்சவங்க, படிக்காதவங்க, இப்படி பேதம் இல்லாத இல்லை என்ற நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது, கல்வி இல்லை என்ற நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்ப இல்லார் கல்லார் என்பது இழிநிலை, இழிவான நிலை, அதை மாற்ற வேண்டும். இல்லார் என்று யாரும் இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் பிறந்திருக்கிறோம், எல்லாருக்கும் இந்த பூமியிலே வாழ்வதற்கான உரிமை உண்டு, எல்லாருக்கும் இங்க கற்றுக்கொள்வதற்கான உரிமை உண்டு. ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் இல்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த பூமி யாரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானதல்ல. இது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானது. இந்த காற்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானது. சூரியன் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானது. இதுக்கு தனிப்பட்ட உரிமை யாரும் கொண்டாட முடியாது. அப்ப இல்லார் கல்லார் என்ற இளைநிலையை மாற்ற வேண்டும் என்றால் சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்ற வேண்டும். வல்லாரும் மாட்டாரும் அளவாழ்வு பெற்றினிதாய் எல்லாரும் பொங்கிடவே யாம் உள்ளத்தில் பொங்கிடுவோம். வலிமை உள்ளவர்கள் வலிமை இல்லாதவர்கள் அப்படின்னு வித்தியாசம் இல்லாத எல்லாரும் இன்புற்று இருக்கணும். எல்லாரும் அளவாழ்வு பெற்று இனிதாய் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட நாம் எதுல பொங்கிறோம், உள்ளத்தில் நாம் மகிழ்ச்சி பொங்க அவர்களுக்கான உதவிகளை செயல்களை செய்து நாம் பொங்க வேண்டும். பொங்கல் என்பது ஏதோ பொங்கலோ பொங்கல் கொண்டாடுவது மட்டுமல்ல, மனம் பொங்க வேண்டும், உள்ளம் பொங்க வேண்டும். அந்த உள்ளம் பொங்குவதற்கு என்ன செய்யணும் நாம அப்படின்னு சொல்லும் பொழுது, அருள் மூலம் பொருள் உயர்ந்தும் பொருள் மூலம் அருள் உயர்ந்தும். ஒரு வள்ளுவர் சொல்லுவாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும், இந்த ரெண்டும் இருக்கணும். அதாவது நிறைய பணம் பெருகிக்கிட்டே இருந்தா நல்லதுதான், ஆனா அதை நல்ல வழியில செலவழிப்பதற்கு அருள் இருந்தாதான் அந்த பணத்தினால் பயன் உண்டு. மூட்டையா பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதை பயன்படுத்தாம இருந்தா அந்த பணத்துக்கு வேல்யூ என்ன இருக்குது, அது வெறும் காகிதம் தான், அப்படி ஆயிடும். அது பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அந்த பணத்துக்கு மதிப்பே இருக்குது. மகரிஷி சொல்லுவாங்க, மணி இஸ் த டோக்கன் ஆஃப் லேபர், அப்படி உழைப்பின் மதிப்பு தான் பணம் என்பது. அப்ப அதை சரியாக பகிர்ந்தளிக்கணும்னு சொல்லும்போது அருள் மூலம் பொருள் உயர்ந்தும் பொருள் மூலம் அருள் உயர்ந்தும். பொருள் மூலம் எப்படி அருள் உயரும், அருள் மூலம் பொருள் உயரணும், பொருள் மூலம் அருள் உயரணும். எப்படி உயரும்? இப்ப நல்ல அருள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, அருள் என்னது, அன்பும் கருணையும். இந்த அன்பும் கருணையும் நமக்கு வரும் பொழுது நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளுக்கான மதிப்பு உயரும். சரி, பொருள் மூலம் அருள் உயர்ந்தும். பொருள் மூலம் எப்படி அருள் உயரும்? இப்ப மலேசியால 1998 நாங்க மகரிஷிய ஆலியாரை சந்திச்ச போது சொன்னாங்க, சிங்கப்பூர்ல இருந்து நாங்க ஒரு 25 பேர் அருள்நிதி பயிற்சிக்கு ஆலியார் போயிருந்தோம். அப்ப சாமிஜியை மீட் பண்ண போது சாமிஜி சொன்னாங்க, அந்த சிங்கப்பூர் நல்ல நாடுங்க, அங்க நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க, பரவாயில்லை, அப்படியே அந்த பக்கத்துல மலேசியாவுக்கு போங்க, அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பாவம், ரொம்ப நிறைய அவங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கு, அதனால அங்க போய் நீங்க பாருங்க அப்படின்னாங்க. சாமிஜி சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக 98 நானும் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஆசிரியரும் அங்க இருக்கிற அன்பர்களோட சேர்த்துக்கிட்டு மலேசியா வந்து கோலாலம்பூர் வந்து நிறைய பகுதி போனோம். பழைய ஆளுங்கள்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நல்லா செய்யணும், மதுரை சொல்லிட்டாங்கன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம்.
ஓரளவுக்கு நல்லா வரும், அப்புறம் டவுன் ஆகும், நல்லா வரும், டவுன் ஆகும். இப்படி ஓரளவுக்கு டெவலப் அப்புறமா ஸ்ரீகண்டன் ஐயா, பழனிசாமி ஐயா, நாகம்மா, நாகேஸ்வரி, நாகேஸ்வர ராவ், குருக்கள் நாகேஸ்வரராவ், இப்படி நிறைய பேர் வந்து செல்வராஜ் ஐயா இப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் தொடர்பு வந்து நல்லா டெவலப் ஆச்சு. மறுபடியும் கொஞ்சம் பெருசா டெவலப் ஆகல. ஈவன் நம்ம குழுவாங்களை அரிய திருக்கோயில் அமைத்து கூட நம்ம எதிர்பார்த்த ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் வரல. அப்ப ஆறுமுகம் ஐயா வந்தபோது, சிரமன் ஆறுமுகம் ஐயா வந்தபோது எனக்கெல்லாம் கூட அப்பெல்லாம் வந்து பெருசா முழுசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிறைய அப் அண்ட் டவுன் மலேசியால பார்த்துட்டோம். ஒரு கட்டத்துல எனக்கு வந்து மலேசியா மேல மனவளக்கலை பரவுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நான் என்கிட்ட யாராவது மூத்த பேராசிரியர்கள் என்ன செய்வோம், மலேசியா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் ஒரேயில சொல்லிடுவேன், மலேசியாவோட காந்தக்களம் சரியில்லைங்க ஐயா, அங்கெல்லாம் வந்து மனவளக்கலை போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் மலேசியால மனவளக்கலை வளருவதில்லை. இப்ப ஆறுமுகம் ஐயா வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வந்த போது கூட எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் போன் பண்ணா கூட அவருக்கு வந்து எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறாரு. ஸோ இவர் இந்த அளவுக்கு பிஸியா இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி வந்து ஒரு அரிய திருக்கோயில் கட்ட போறேங்கிறாரு, மனவளக்கலையை பரப்ப போறேங்கிறாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நம்பிக்கை இல்லை ஆரம்பத்துல. ஆனா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எஸ்கேம் ஐயா, நான் பாலச்சந்திரன் எல்லாரையும் கூட்டு போய் இடத்த காட்டுனாரு. அந்த காட்டுன போது கூட எனக்கு பெருசா நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய பெருமுயற்சி, அவங்க கூட இருக்கக்கூடிய அன்பர்களுடைய உதவி எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு அறிவு திருக்கோயில் அமைச்சு இன்னைக்கு வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவரிடம் இருந்த அந்த அருள் மீது இருந்த ஒரு பற்று மட்டும் அல்ல, அவரிடம் இருந்த பொருளும் கூட. அந்த பொருள் அவருக்கு வந்து இறையாற்றல் போதுமான அளவு கொடுத்திருந்தது. கூடவே இந்த அருளும் சேர்ந்த பொழுது இன்னைக்கு சிரமமான ஒரு அறிவித்திருப்பதில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அப்ப அருள் மூலம் பொருள் உயர வேண்டும், பொருள் மூலம் அருள் உயர வேண்டும். இந்த ரெண்டும் உயரும் போதுதான் இன்னைக்கு மலேசியாவுல மனவளக்கலை நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த அருளும் பொருளும் இணைந்த அன்பர்கள் அதிகமாக வரும்பொழுது, அதுக்காக பொருள் இல்லாதவர்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. பொருள் இல்லாதவர்களுக்கும் அருள் உடையவர்களாக மாறும் பொழுது, அந்த அருள் இருக்கும் பொழுது பொருளும் தானாக தேடி வரும். இப்ப மகரிஷி வந்து ஆரம்ப காலங்களில் பெரிய பணக்காரராக இருந்தார், அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவருடைய அந்த அருள் தன்மை பல பொருளாளர்களை கொண்டு வந்து அவரோடு இணைத்தது. அதனால நமக்கு பொருள் இல்லை, நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது இல்லை. பொருள் நமக்கு போதுமான இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு இருந்தா போதும். சோ மீதி இல்லாத எப்படி இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு தான் போறோம். விரும்பியோ விரும்பாமலையோ இந்த சமுதாயத்துக்கு நம்ம சம்பாதிச்செல்லாம் விட்டுட்டு தான் போறோம். இப்ப வாழும் பொழுது நல்லா மகர் சொல்லுவாங்க, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் விடுவார். அப்ப நல்ல ஆக்கத்துறையான துறைகளை தேர்ந்தெடுத்து அறிவை செலுத்தி ஊக்கத்தோடு உழைத்தால் நமக்கு பொருள் தானாக பெருகும். அப்ப அருளும் பொருளும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் அருள் மூலம் பொருள் உயர்ந்தும் பொருள் மூலம் அருள் உயர்ந்தும் அறம் பொருள் இவ்விரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர்ந்தும். இப்ப ரெண்டு சேரும் பொழுதுதான் அறம் பொருள் இவ்விரண்டால் அறம் ஒழுக்கம் இவை உயரும். இப்ப வந்து நம்ம எப்படி அறிவு திருக்கோயில் கட்டுறோம், அப்ப அருளும் பொருளும் சேரும் பொழுது அறிவு திருக்கோயில் மூலமாக பல மக்களுக்கு நாம அருள் தொண்டு செய்ய முடியும். அப்ப அருள் வழியே அறிந்தோரும் அவர் பின் அறிவு அறியாரும். இப்ப அருள் வழியே அறிவு ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த அறிவை அறிந்து அதை நாம பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர் பின் அறிவை அறியாரும், அறிவை அறியாதவங்க இருக்கா பாருங்க, அந்த இறைத்தன்மை உணராதவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களும் அருள் வழியில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வாழக்கூடிய நாள், அருள் வழியில் வாழும் நாள் அனைத்து உலகம் பொங்கும் நாள். உலகத்துக்கே அது ஒரு பொங்கல் பண்டிகையாக மாறும். அனைத்து உலகம் பொங்கும் நாள். அப்ப இந்த உலகிற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு. உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையானது என்னது? உணவு. இந்த உணவு இல்லாட்டினா நம்ம வாழ முடியுமா? முடியாது. சொல்லுவாங்க, காற்று இல்லாம 3 நிமிஷத்துக்கு மேல வாழ முடியாது,
தண்ணி இல்லாம ஒரு 2 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம் போல இருக்கு. உணவு இல்லாம மேக்சிமம் ஒரு வாரம் இருக்கலாம், அதுக்கு மேல முடியாது. அப்ப உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உணவு இருக்குல்ல, இந்த உணவை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு கொடுக்கிறவர் யார் அப்படின்னா விவசாயி. அதான் வள்ளுவர் சொல்றாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னா. இந்த உழவர்கள் தான் உண்மையிலேயே அந்த உலக மக்களுக்கு வாழ்வதற்கான வழியை கொடுப்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவர் பின்னால் செல்லக்கூடியவர்கள், தொழுது உண்டு பின் செல்வார் அப்படிங்கிறார். அப்ப இந்த உழவர்கள் மகிழ்ச்சியில இருக்கணும், அந்த உழவர்கள் மூலம் பயனடைந்தவர்கள் மகிழ்ச்சியில இருக்கணும். மகிழ்ச்சி ஒரு இதுல சொல்றாங்க, பயிர் விளைந்த மகிழ்ச்சியில் உழவர் பொங்க. இப்ப நல்லா பயிர் வந்து நல்லா பணம் தரும்போது அந்த உழவர்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. மகிழ்ச்சி பொங்கு அவங்களுக்குள்ளார. அந்த பண்டத்தை ஈகையோடு பங்கிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது பங்கீடு பெற்றவர்கள் பயனாள் பொங்கு. எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, அவர் ஐயா இவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அவங்க பொங்க. உயிர் அறிந்த ஒப்பினில் யான் உள்ளத்தில் பொங்க. உயிர் அறிந்த இந்த உயிர் உணர்வை பெற்று இறையிலேயே நானாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பேரின்பத்திலே என் மகிழ்ச்சியில் என் உள்ளம் பொங்க. அந்த பொங்கிய உள்ளத்தோடு நான் வாழ்த்துகிறேன். எப்படி? உலகெங்கும் வளம் பெறவே வாழ்த்துகின்றேன். உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உயிர் உணர்வு பெறுவது என்பது அவசியம். உயிர் உணர்வு பெற்று புலனடக்க வாழ்வு பெற்று நாடனைத்தும் பொறுப்பாட்சி வளம் கண்டு சமுதாய பொருள் துறையிலே நிறைவு கண்டு மக்கள் குலம் போர் ஒளிந்து அமைதி பெற பொங்க வேண்டும். எதுக்கு பொங்கணும்? உயிர் உணர்ந்து புலனடக்க வாழ்வு பெற்று நாடனைத்தும் பொறுப்பாட்சி வளம் கண்டு சமுதாய பொருள் துறையில் நிறைவு கண்டு மக்கள் குலம் போர் ஒழித்து அமைதி பெற பொங்க வேண்டும். அப்ப இந்த அருள் துறையில நாம நிறைவு பெற்று அன்பு எங்கும் பொங்க வேண்டும். பொருள் துறையில் நிறைவு பெற்று புவி முழுதும் பொங்க வேண்டும். மருள் ஒளிந்து, இந்த அறியாமை ஒளிந்து மனித குலம் மதிவழி வாழ்ந்து உய்ய வேண்டும். அறிவின் வழியிலே வாழ்ந்து உய்ய வேண்டும். இருள் ஒளிந்து நல்விளக்கம் எங்கும் பொங்க வேண்டும். இந்த அறியாமை என்ற இருள் ஒளிந்து நல்ல விளக்கம் எங்க போகணும்? உலகெங்கும் எங்கெங்கும் பொங்க வேண்டும். அப்ப அந்த பொங்கல் அந்த உலகெங்கும் அந்த பொங்கல் பொங்கணும்னா, இருள் ஒளிந்து நல்விளக்கம் உலகெங்கும் பொங்கணும்னா அதற்கு என்ன வேணும்னு சொல்லும் போது அதற்கு மகரிஷி கொடுக்கிறார், நமக்கு ஒரு பொங்கல் செய்து கொடுக்கிறார். அந்த பொங்கலுக்கு பேரு சூட்சும பொங்கல். சூட்சும பொங்கல். சூட்சுமம் என்னது? சூட்சுமம் என்பதுக்கு மறைந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். சூட்சுமமா இருக்குன்னா, சூட்சும சரீரம்னா என்னதுங்க? இந்த கண்ணால் பார்க்க முடியவில்லை ஆனால் இருக்கிறது சூட்சும சரீரம். இந்த சூட்சுமம் என்பது மறைந்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம், உண்மையான ஒரு விஷயம், ஆனால் மறைந்திருக்கிறது. அதை உணர வேண்டும் என்றால் அதனுடைய தன்மைக்கு நாம மனம் போனால்தான் உணர முடியும். இப்ப பொங்க பானை வச்சுட்டோம். பொங்கல் பானையில தண்ணி ஊத்துறோம், பச்சரிசி போட்டிருக்கோம், சூடு வச்சாச்சு, அங்க பானை கொதிக்குது, தண்ணி கொதிக்குது. அப்புறம் என்ன பண்றோம்? அரிசி வெந்துருச்சான்னு பாக்குறோம். ஓரளவுக்கு வெந்த உடனே என்ன பண்றோம்? சர்க்கரையை கொட்டி நல்லா கிண்டி அந்த முந்திரி நெய் இதெல்லாம் விட்டு அப்படியே கலக்கி கொஞ்சம் அந்த பருப்பு எல்லாம் கூட போட்டு அப்படியே பரிமாறினா அந்த சர்க்கரை, அந்த நெய், அந்த முந்திரி பருப்பு, பச்சை அரிசி, வெல்லம் எல்லாம் கலந்து அந்த நாக்குல அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னா சும்மா சூப்பரா இருக்கும் இல்ல? அப்ப அந்த பொங்கல் சூட்சும பொங்கல் இல்ல, அது பிசிக்கலா பார்க்கக்கூடிய ஒரு பொங்கல். சூட்சும பொங்கல்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும் போது சாமி அதுக்கு சொல்றாங்க, வெட்ட வெளி எனும் பெரும் பானைக்குள்ளே. வெட்ட வெளி, ஸ்பேஸ். அது எப்படிப்பட்டது? பெரும் பானை, வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்டகோடி என்னும் அரிசி. இப்ப ஸ்பேஸ பாக்குறோம், வெளியே பாக்குறோம், சுத்த வெளிய பாக்குறோம். சுத்த வெளியில இருந்து அப்படியே மனம் விரிஞ்சு பாக்குறோம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படியே பாவனை பண்றோம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள், விண்கற்கள், விண்தோள்கள், பஞ்சபூதங்கள் அப்படியே எல்லாத்தையும் பாக்குறோம். அண்டகோடி எனும் அரிசி. அந்த பானைக்குள்ள இருக்கிற அரிசி எட்டி பாக்குறோம். இது பச்சை அரிசி இல்ல, அண்டகோடி எனும் அரிசி.
அட்டத்துக்கும் அறிவாலே துளாவி விட்டேன். அட்டத்துக்கு நான் 8 திசையும் அப்படியே சுத்தி பாக்குறேன், எல்லா டைரக்ஷன்லயும் பாக்குறேன். எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது, அந்த அண்டகோடி எனும் அரிசி விந்துகிட்டு இருக்கு. அந்த பொங்கல் அப்படியே பொங்கி வழியுது. அந்த அண்டகோடி என அரிசி அப்படியே உணர்றேன். நானு உணரும்போது ஆஹா, அதை சுவைக்க என்ன இன்பம். அந்த 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 பிரபஞ்ச சக்தியோடு நான் கலந்து இருக்கும் போது, அதை அனுபவிக்கும் போது நமக்கு என்ன இன்பம், எவ்வளவு இன்பம், எவ்வளவு ஹாப்பி, எக்ஸ்டசி. அந்த இன்பதனை கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். இப்ப நாம் அந்த இறை உணர்வு பெற்ற நிலையில இருக்கிறோம். சுத்த வெளியை உணர்ந்தாச்சு, உயிரை உணர்ந்தாச்சு, உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்தாச்சு. பேரியக்க மண்டலத்தோடு கலந்து பேரியக்கமாக மாறிவிட்டேன். அந்த எனர்ஜியா நான் மாறிட்டேன், சுத்த வெளியா மாறிட்டேன், எல்லாமுமா மாறிட்டேன். இப்ப ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். ஃபிராக்ஷனா இருந்த வரைக்கும் அங்கிருந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப டோட்டாலிட்டியா மாறின பிறகு யாருக்கெல்லாம் வேணுமா, யாரெல்லாம் என் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன். கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவருக்கெல்லாம் தருவோம் தகுதியானால். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். நீ கேளு, நான் கொடுக்குறேன். கேளுங்கள் தரப்படும். கேட்கறத கொடுத்துட்றேன். கேட்டவருக்கெல்லாம் தருவேன் தகுதியானால். என்ன தகுதி இருக்கணும்? உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், உணர்ந்து இருக்கிறதுக்கு மனசு இருக்கணும். அவ்வளவுதான் தகுதி. இருந்தா கொடுத்துருவேன். அதை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு மகரிஷி. தொட்டுத்தான் அதை கொடுப்பேன். அதை அப்படியே தொட்டி தட்டி எழுப்பி புருவ மத்தியில கொடுத்து இந்த உயிரை கவனிப்பா. தொட்டுத்தான் அதை கொடுப்பேன். அவளை கொடுத்தாச்சுன்னா சூடு ஆறாது, சூடாறாது. அந்த சூடு குறைய கூடாது. இப்ப நம்ம வீட்டுல வச்ச பொங்க பானையில சூடா இருக்கும், சூடோட சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும், ஆறுனா அது ஒரு டேஸ்டா இருக்கும். சூடு ஆறி போயிடும் அந்த பொங்கல். ஆனா இந்த உயிர் உணர்வு பொங்கல் சூடு ஆறவே ஆறாது. பாரதி கூட சொல்வாரு, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அது ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோன்னு. அந்த பொந்து இடை, உருவத்திடை, அந்த அக்கினி குஞ்சு, அந்த நெருப்பை கண்ட. அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புங்க? எல்லா களங்கங்களையும் போக்கக்கூடிய நெருப்பு, சூடு ஆறாத நெருப்பு, அணையாத நெருப்பு, அணையா விளக்குன்னு நம்ம வள்ளலார் சொன்னபோது இது அணையாத நெருப்பு. அதான் மாதிரி சொல்றாங்க, தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடு ஆறாது. சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல். இது எவ்வளவுக்கு அளவு நம்ம அந்த மெடிடேஷன் பண்றோமோ, செய்ய 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 அந்த இன்பம் பொறிக்கிட்டே இருக்கும். சூடு குறையவே குறையாது. அந்த இன்பம் பெருகிட்டே இருக்கும். அது பேரின்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொங்கல் தான் இந்த சூட்சும பொங்கல். அந்த சூட்சும பொங்கலை உண்மையிலேயே நாம் கொண்டாடினோம் என்றால் அதுதான் உண்மையான பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை அந்த பொங்கலை நாம் பண்ட ஈகையோடு, அந்த சூட்சும பொங்கலை பண்ட ஈகையோடு அனைவருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அதை பெற்று அந்த இன்ப உணர்வை அவர்களும் பெற வேண்டும். அப்ப அந்த இன்ப உணர்வை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வோடு நாம் எப்படி வாழ்த்தணும், பொங்கல் வாழ்த்து எப்படி சொல்லணும்னா, இயற்கை வளத்தை வாழ்வின் வளவாய் மாற்றும் எத்தொழில் புரிவரும் இனிது வாழ்க. இந்த இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இப்ப நம்ம அங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவோ அறிஞர்கள் இந்த கூகுள் மீட்டு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம எல்லா இடத்துல ஒரு எங்கெங்கயோ இருந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இவங்களை நம்ம வாழ்த்தணுமா வேண்டாமா? அப்ப இந்த இயற்கை வளத்தை வாழ்வியல் வளம் மாற்றக்கூடிய எல்லாரும், ஒரு விவசாயியா இருக்கட்டும், ஒரு கட்டிட தொழிலாளியா இருக்கட்டும், ஒரு நெசவு நெய்பவரா இருக்கட்டும், ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறா இருக்கும், எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். இயற்கையின் பேராற்றல் அகத்தில் விண்ணில் இயங்கும் முறை விளைவு உணர்ந்துரைப்போர் வாழ்க. இந்த இயற்கையுடைய பேராற்றல் அதை உள்ளுக்குள்ளார உயிராக உணர்ந்து அது இயங்கும் முறை விளைவை எல்லாம் உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கு தொந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் வாழ்கன்னு வாழ்த்துறோம். இயற்கை சட்டம் மதித்து மக்கள் வாழ ஏற்றபடி அரசாலும் தலைவர் வாழ்க. இந்த இயற்கையுடைய சட்டத்தை செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து வாழக்கூடிய எண்ணத்தை வளர்த்து கொண்டு மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஆட்சி தலைவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இயற்கை தரும் உணவு மணி பொங்கி இன்று உலகம் பொங்க வாழ்த்தி மகிழ்வோம். இந்த பொங்கல் பானையில பொங்கல் வச்சு மகிழ்வது மட்டுமல்ல, இந்த உணர்ந்த நிலையிலே அனைவரும் நல்லா இருப்பதற்காக நாம் வாழ்த்த வேண்டும். பாட்டாளி மக்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ்கவே.
வீட்டுக்கு வீடு செல்வம் விரைந்து உயர்ந்து பொங்குகவே, நாட்டிலும் வீட்டிலும் நல்லோர் சொல் செயல்படுக, ஏட்டறிவோடு இயற்கை அறிவும் எங்கும் பொங்கி திகழ்க. அப்ப நாம இந்த கல்வி என்று சொல்லும் பொழுது எழுத்துக்கல்வி, தொழில் கல்வி இது கற்றுக்கொள்கிறோம். அது கூடவே ஒழுக்க பழக்க கல்வி, இயற்கை தத்துவ கல்வி ஆகிய மனவளக்கலை கல்வியை நாமெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கொண்டு சென்று அவர்கள் உள்ளம் பொங்க, மனம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பெரும் மகிழ்ச்சியை பார்த்து நாம் மகிழ்ந்து நாமும் மகிழ்ச்சி பொங்குவோம். உலகில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இந்த பண்டிகை நாள், இந்த பொங்கல் பண்டிகை நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அன்பு, அருள், கருணை அனைத்தும் பொங்க சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.